வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஏப்ரல் 27 இன்னைக்கு வேர்ல்டு தாய் சி குயிங்காங் டே அப்படின்னு சொல்லிட்டு சீனாவில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து தற்காப்பு கலைகள் தான் இது ரெண்டுமே. தாய் சீயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் 108 ஸ்டைல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 48 அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கிட்டாங்க. 12ஆம் நூற்றாண்டில் தான் பார்த்தீங்கன்னா இதை பற்றின குறிப்புகள்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் 19ஆம் நூற்றாண்டில் தான் இது பயங்கரமாக ஃபேமஸாகவும் ஆரம்பிச்சதுப்பா. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் குய் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பஞ்சபூதங்களின் சக்திகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ இது வந்து ஒரு ஆன்மீக ரீதியாகவும் அந்த மூச்சு பயிற்சி மூலமாக ஒரு தற்காப்புக்காக மட்டுமே சொல்லித்தரக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த தற்காப்பு கலைகளாக நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்னாச்சு இந்த சுச்சுவேஷனில் தான் பார்த்தீங்கன்னா 1998 ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. இது வந்து டிவி அப்புறம் பத்திரிகை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபேமஸ் ஆக, அடடா நம்ம ஊரில் இப்படி ஒரு தற்காப்பு கலகுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வியந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகவும் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த நாளையே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு தாய் சி குயிங்காங் டே அப்படின்னு சொல்லிட்டு தீனா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 27. நெக்ஸ்ட் டே வேர்ல்டு வெட்டினரி டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இந்த கால்நடைகள்லாம் இருக்குது தெரியுங்களா, இது மேலே கொஞ்சம் அக்கறையை காட்டுங்க. ஏன்னா நம்ம கூட வந்து வளர்றது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கான அடிப்படை தேவைகள் பால்லேருந்து எல்லா விதமான விஷயங்களுக்கும் வந்து இது உதவின்னு இருக்குது. ஒரு காலத்தில் விவசாயத்தினுடைய நண்பனாக இவங்களை பார்த்துருந்தோம். பட் இப்போ மிஷின்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்காக இதுங்கெல்லாம் ஒதுக்கி வச்சுறது நியாயம் இல்லை. மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு அதுக்கு இருக்குது. அது வாயில்லைன்ற ஒரு காரணத்தினால வெளில சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்டுங்குதுன்னு சொல்லிட்டு 2000 வெட்டினரி சங்கம் ஒன்று உருவாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2008 அவங்க என்ன பண்ணாங்க, இது பாதுகாக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்தே ஆகணும், யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு டே உருவாக்கலாம்னு சொல்லிட்டு மெயினாக இதனுடைய கான்செப்ட் என்னன்னா, அந்த வாயில்லாத ஜீவன்கள் வந்து என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத வெட்டினரி டாக்டர்ஸ்லாம் கூட்டின்னு போயிட்டு அவங்கள வந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை அது எடுக்கக்கூடிய நாள் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வெட்டினரி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 27. நெக்ஸ்ட் வேர்ல்டு டாபீர் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இந்த டாபீர் அப்படின்றது பார்க்கறதுக்கு பண்ணி மாதிரியே இருக்கும், ஆனால் பண்ணி கிடையாது. மூக்கை பார்த்தீங்கன்னா எறும்பு திணி மாதிரி இருக்கும், ஆனால் எறும்பு திணி கிடையாது. இது வந்து ஒரு புதுவிதமான ஒரு அரிய வகை விலங்கினம் தான். இது அமெரிக்கா அதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் அதிகமாகவே இருக்குது. இது வந்து மொத்தமே ஒரு 4 இனங்கள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. பட் ஆனால் 2013 அடடா நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க, மொத்தம் 5 இனம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இன்னொரு இனத்தை வேறு கண்டுபிடிச்சாங்க. இது வந்து கொலம்பியா பிரேசில் இந்த பகுதிகள்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டாங்க. பட் இருந்தாலுமே இது இப்போ அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு விலங்காக இது இருக்குது. ஆனால் இதை பாதுகாத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டாபீர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து உருவாக்கியிருக்காங்க ஏப்ரல் 27. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் டோனர் கன்செப்ஷன் அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது 2020 அமெரிக்காவினுடைய எழுத்தாளராக இருந்த ஜனா ரூப்னோல் அப்படின்ற ஒரு பர்சனால் உருவாக்கப்பட்டது. இப்போ இருக்கக்கூடிய நவீனமான இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் மாறிச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்களுக்கு, அதாவது நம்மளோட தாத்தா பாட்டிங்களுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 குழந்தைங்க இருக்கும். அது அப்படியே குறைஞ்சினே வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிறோம்ல. ஸோ இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நவீன உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி டோனர் மூலமாக நமக்கு வந்து குழந்தை கிடைக்கிற சில பேர் வாடகை தகையாக வந்திருப்பாங்க. இன்னும் சில பேருனுடைய விந்தணுக்களை நம்மகிட்ட செலுத்தி அது மூலமாக குழந்தை பிறக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆதரவு தெரிவிங்க. அதை எல்லாத்தையும் தப்பாக பார்க்குற அந்த கண்ணோட்டத்தை மாற்றுங்க அப்படின்ற ஒரு கான்செப்டை விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டோனர் கன்செப்ஷன் அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுப்பிச்சிருக்காங்க ஏப்ரல் 27. நெக்ஸ்ட் டே டிரான்ஸ்போர்ட்டேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஈரானில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க ரயில்வே வசதின்றது பெரிய லெவலில் இல்லைங்க. அதனால் பெரிய நெடுஞ்சாலைகள் தான் அவங்க வச்சிருக்காங்க. எல்லா போக்குவரத்தும் அதில் தான் போயிடுது. ஏன்னா அவங்க ஊரில் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா தான் பெட்ரோல் ரேட்டு. அதனால் எல்லாரும் வந்து மானாவாரியாக காரை யூஸ் பண்ணுறாங்க. இதனாலேயே பார்த்திங்கன்னா அவங்க பெரிய டிராஃபிக்ன்றது ஏற்படுறதை தடுக்கணுன்றதுக்காக பெரிய சாலைகள்லாம் அமைச்சிருப்பாங்க. நீங்கள் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அளவுக்கு ஒரு பெரிய சிக்கலான அமைப்பாக இருக்கும். எங்கேயாவது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தால் கூட எப்போ அவங்க போய் காப்பாற்றுவோன்ற அளவுக்கு கேள்வி கேட்குற அளவுக்கு அந்த இடம் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய சாலைகளை பாதுகாக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அரசு கிட்டத்தட்ட ஒரு 18 அமைப்புகளை வச்சு அதன் மூலமாக இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இருந்தாலும் வருஷத்துக்கு 30,000 பேர் இறந்து போயிருக்கு, சாதாரண விஷயம் இல்லையே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சாலைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். அதுக்காக வேலை செய்யக்கூடிய ஆட்களையும் நம்ம கண்டிப்பாக வந்து செலிப்ரேட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஈரானில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 27. நெக்ஸ்ட் சீரா லியோனில் இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த நாடை பொறுத்த வரைக்கும் வெறும் 7 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க 2015 கணக்கு படி. இங்கே வந்து விவசாயன்றது பார்த்தீங்கன்னா 3ல் 2 பங்கு பண்ணாலுமே கூட ஒரு பெரிய லெவலில் இவங்களுக்கு வருமானன்றது இல்லைங்க. இவங்க ஊரில் வந்து சுரங்கங்கள்லாம் இருக்குது. அதுவும் உள்நாட்டு போர் 2002 நடந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைரம் ரத்தின கற்கள்னு சொல்லுவோம் தெரியுங்களா, அந்த வைரம் இங்கே பயங்கர ஃபேமஸாக கிடச்சதுனால வேர்ல்டு வைடில் பயங்கர இதுவாக போச்சு. பட் இருந்தாலுமே இவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகள்ன்றது இன்னி வரைக்கும் நடந்துதாங்க இருக்குது. அதுவும் 1961 ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஐக்கிய ராஜ்யம் இவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்த அந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு சிராலியோன் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 27.
நெக்ஸ்ட் அபாலிஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு மாயோட் அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த மாயோட்ன்றதும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளேஸ் தான். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடிமைத்தனம் அப்படின்றது ஆதி காலத்துலேருந்தே இவங்க நாட்டினுடைய பிரச்சனை தான் இருந்தது. பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 1847 இவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்துட்டாங்க. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒரு வறுமைன்றது பெரிய லெவலில் தலைவிரிச்சு ஆண்டுக்குதுங்க. ஏன்னா 84% இவங்க நாட்டில் இருக்கவங்க வறுமையில் வாடினுங்கிறாங்களாம். இந்த மாதிரி சுகாதாரம் இல்லாமல் அவங்க நாட்டில் வந்து தேவையான பொருட்கள் இல்லாமல் ஒரு பெரிய லெவலில் பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் சந்திச்சுட்டு இருக்காங்க இந்த மாயோட்டு. இருந்தாலும் அவங்களுக்கு கிடைச்ச ஒரே சந்தோஷம் இந்த அடிமைத்தனத்துலேருந்து விடுதலை தான். அதையாவது பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் இந்த டே வந்து உருவாக்கி அபாலிஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு மாயோட் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 27. நெக்ஸ்ட் ஃப்ரீடம் டே அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. 1948 என்ன ஆச்சுன்னா ஆஃப்ரிக்காவில் இந்த நிறவெறிக்கு எதிரான பிரச்சனைன்றது பயங்கரமாக போயின்னு இருந்தது. எவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்தாங்க. இந்த வெள்ளையாக இல்லாதவங்களாம் வீட்டை விட்டு அனுப்புறதுன்ற அளவுக்கு போயிடுச்சு. மக்களை வந்து 4 பிரிவாக பிரித்து இவங்க வந்து சிறுபான்மையினர் அப்படி இப்படிலாம் பிரித்து அவங்கள வந்து ஒதுக்கிலாம் வச்சுருந்தாங்க. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் போக 1990 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெவல்யூஷன் நடந்தது. அதுதான் பொது தேர்தல். அந்த நாள் தான் பற்றி சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இந்த தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி அடைஞ்சு நெல்சன் மண்டேலா ஜனாதிபதியாக மாறுறாரு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரியுமே அந்த அடிமைத்தனன்றது ஒழிக்கப்பட்டது அப்படின்ட்டு. ஸோ இந்த விஷயம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் அப்படின்றதுனால அது ஃப்ரீடம் டே அப்படின்னு சொல்லி சவுத் ஆஃப்ரிக்கா செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 27. நெக்ஸ்ட் டோகோவில் இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பருத்தி, காஃபி, கோகோ அதிகமாக கிடைக்கிறதுனால 15ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பியர்கள் உள்ளே வந்த காலத்துலேருந்தே உங்களுக்கு அடிமைத்தனன்றது உருவாக ஆரம்பிச்சிச்சுங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இவங்களை வந்து அடிமையாக வச்சுருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க கிட்டேருந்து அப்படியே ஃப்ரெஞ்சுக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறிச்சு. அப்படி மாறினாலுமே கூட இவங்களுக்குள்ளே இருக்க அடிமைத்தனத்தை ஒழியாமே போயிருந்தது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த உலகத்தினுடைய அந்த உலகப் போர்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா நாடுகளுக்கும் விடுதலையை கொடுத்தாங்களே, அப்படி இவங்களும் கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அரசியலில் இவங்க தான் பொது தேர்தலில் வெற்றி அடைஞ்சாங்க. இவங்க நாட்டு மக்கள் தான். ஸோ எப்படியா இருந்தாலும் இவங்க நம்மளை ஆட விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் நாட்டை விட்டு போயிட்டாங்க. அப்படி கிடச்ச அந்த ஒரு வெற்றியை தான் பார்த்தீங்கன்னா 1960 அவங்களுக்கு தனி ஒரு சுதந்திரம் கிடச்சிது. அதுதான் டோகோ வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 27. நெக்ஸ்ட் ஸ்லோவேனியாவில் இன்னைக்கு ரெசிடென்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது என்னன்னா ஜெர்மனுடைய பாசிச ஆட்சி வந்து பயங்கரமாக நடந்திருந்த காலகட்டம். அப்போ ஸ்லோவேனியாவை தங்களோட கண்ட்ரோல் எடுத்துக்கினாங்க. இது பத்தாதுக்குன்னு இன்னொரு பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா ஹங்கேரியும் இத்தாலியும் வந்து பங்கு போட்டுக்கின்னு அவங்களும் அந்த பாசிச ஆட்சியை பண்ணிட்டு இருந்தாங்க. இது இப்படியே போயிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாதே, நம்ம நாடோடைய எதிர்காலம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு 1941 என்ன பண்ணியிருக்காங்க, ஜோசிஃபர் விட்மர் அப்படின்ற ஒரு பர்சன். இவர் வந்து அரசியல் விமர்சகராகவும் அட் த சேம் டைம் ஒரு பொதுநலவாதியாக வந்திருக்கிறாரு. இவர் வீட்டு முன்னாடி நிறைய அரசியல்வாதிகளும் நிறைய பேரும் ஒன்றா போய் சேர்ந்து உட்காந்து இதை பற்றி பேசியிருந்திருக்காங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ரெவல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுது. விடுதலை முன்னணி அப்படின்ற ஒரு இயக்கத்தை உருவாகுறாங்க. அந்த இயக்கம் வந்து ஒரு பெரிய லெவலை வெற்றியை சந்திச்சு இன்றைக்கி அவங்க நாட்டினுடைய விடுதலைக்கே ஒரு காரணமாக அமைஞ்சது. அந்த முதல் எதிர்ப்பு தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் கொண்டாடணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட தினமாக ஸ்லோவேனியாவில் இன்னைக்கு ரெசிடென்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 27. நெக்ஸ்ட் கிங்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நெதர்லாந்து ஒரு டேங்க. இது வந்து வில்லியம் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராஜாவுடைய பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது முதல்ல பார்த்தீங்கன்னா 3வது கிங் வில்லியம் அப்படின்ற ஒரு பர்சனை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா காலநிலை சரி கிடையாது, இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனும் அந்த அளவுக்கு பெரிய லெவலில் இல்லை, மக்களுடைய எதிர்ப்பும் ஒரு சைடு இருந்துனுக்குது, அதனால் வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் என்னுடைய பொண்ணை நீங்கள் கொண்டாடுங்க, அவருடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசியோட பர்த்டே ஃபஸ்ட் டைமாக அவங்க செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்கப்பா. அது அப்படியே வம்சாவழிகளாக தொடர்ந்து இன்றைக்கி வந்து அந்த ராஜாவை கொண்டாடுறதுன்ற பழக்கம் வந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் எல்லாம் ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்லாம் போட்டுக்கின்னு கிட்டத்தட்ட கடைசியாக நடந்த ஒரு நிகழ்வில் 80,000 மக்கள் ஒன்றா கூடி இதை வந்து செலிப்ரேட் பண்ணாங்களாம். இவருடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்களா இல்லை மக்கள் லீவு கட்சின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்களான்றதெல்லாம் தெரில. பட் ஆனால் என்ஜாய்மெண்ட்டுன்றது பயங்கரமாக இருக்குதுப்பா. அப்படி செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா கிங்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நெதர்லாந்து வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 27. மனசு சொல்கிற அத்தனையும் கிடச்சதுக்கு அப்புறமும் மீதி ஏதோ ஒன்று குறையா இருக்கிற மாதிரியே தோணும். இது உலகத்தினுடைய இயல்பு. இதை புரிஞ்சுக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் சந்தோஷன்றது நிச்சயமாக நமக்கு கிடைக்க போகிறதில்ல. மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்ககிட்ட விடைபெறுது நான் உங்கள் பாண்டியா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.